கெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீபா கேசவனை அழைச்சிக்கிட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன்னு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படியா அப்படியே சந்தோஷமான விஷயம்னு எல்லாரும் அவளோட எதிர்பார்க்குறாங்க. கேசவன் ஃபர்னிச்சர் கடை ஒன்று ஓப்பன் பண்ண போகிறான், அதுக்கு நாங்கள் கூப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம், இந்தாங்க அழைப்புதல் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை கொடுக்குறாங்க. அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இதை தானே நாங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்தோன்னு சொல்லி அந்த பத்திரிக்கை வாங்கிட்டு, மாப்பிள்ளை நாங்கள் உங்களை பற்றி ஏதாவது தப்பு தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க, என்னமோ எங்கள் பொண்ணு நல்லா இருக்கட்டுமேனு நாங்களும் கோவத்தில் ஏதாவது பேசியிருப்போம், நீங்கள் அதை மனசில் வச்சுக்காதீங்கிறாங்க. பரவாயில்ல மாமா, நீங்கள் தான் வந்து கடை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்க கேசவன். கேசவா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாவான்னு கேசவனும் தீபாவும் பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. இந்த சந்தோஷமான விஷயமா நம்ம வெற்றிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பாட்டி சொல்லவும், ஆமாம்மா அதுதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேங்கிறாங்க ராமமூர்த்தி. இங்கே கவின் வீட்டில் கவின் அப்படியே சோகமாக அஞ்சலியோட ஃபோட்டோவை வச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அங்கே அவங்க அம்மா வராங்க. என்னடா பார்த்துட்டு இருக்க? டேய் இவளையே தான் பார்த்துட்டு இருக்கியாடா? வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டு போனவளை எதுக்குடா இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்க? அவளையே நினச்சிட்டு இருக்கிற மனசை தூக்கிட்டு போய் குப்பையில் போடுறா. நீ எங்களுக்கு ஒரே பையன், அவளை விட அழகான பொண்ணா பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. அம்மா யாரை கட்டி வச்சிங்கனாலும் எனக்கு அஞ்சலிக்கு ஈடாகாதுங்கிறாங்க கவின். ஓங்கி அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ. எங்கேயோ இருக்கிறவளை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறியே, உன் முன்னால் இருக்கிற அப்பா அம்மாவை பற்றி யோசிக்கவே மாட்டியாடா? நாசமா போன இந்த குடியை விட்டுட்டு அவளை மறந்துடுவோம், அப்பா அம்மாவை நினச்சிப்பாரு. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன், உன் காலில் வேணாலும் விழணுமா காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்குறேன்னு கவினோட அம்மா காலை பிடிக்கிறாங்க. ஐயோ அம்மா எழுந்துறீங்க, முதல்ல என் காலியெல்லாம் விழுந்துட்டு இருக்கிறீங்களேங்கிறாங்க. ஆமாண்டா, வரம் கொடுக்குற சாமி காலில் விழுற மாதிரி தான் இப்போ நீ எங்களுக்கு சாமியா தெரியுற, நீ எங்களுக்கு உயிரோடு வேணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. அப்படியாம்மா சரிம்மா, உனக்காக நான் இனிமேல் குடிக்கவும் மாட்டேன், அவளை நினைக்கவும் மாட்டேன். சிவராமன் வீட்டில் எல்லாரும் நிலாசோறு சாப்பிடலான்னு வெளியில் உட்காந்துருக்காங்க. ஆமாம் என்ன முக்கியமான விஷயம் இன்னைக்கு நிலாசோறு சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்கவும், கேசவன் தான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கான். ஏய் சொல்ல வந்த விஷயத்த சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்குங்கிறாங்க ரகு. டேய் 10 மணிக்கு மேலே உனக்கு என்னடா வேலை இருக்குது? சாப்பிட்டு தூங்குற வேலை தானே, பொறுமையாக எல்லாத்தோட ஒன்றா கோந்துருங்கிறாங்க கேசவன். டேய் சொல்ல வந்த விஷயம் என்னமோ அதை சொல்லுன்னு கேட்குறாங்க ரகு. சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறதுக்காகத்தாண்டா எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சொல்லலான்னு கூப்பிட்டேன். காலையில் நேரமே பர்னிச்சர் கடையை ஓப்பன் பண்ண போகிறேன், அதான் எல்லாரும் முன்னாலேயும் சொல்லிடலான்னு நாங்கள் கூப்பிட்டேங்கிறாங்க கேசவன். இதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ரகு மட்டும் அப்படியே வாயை பிளக்குறாரு. என்னடா சொல்கிற, வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன், இப்போ பர்னிச்சர் கடை திறக்கிறியா? ஆமாண்டா, அதுக்கு தான் இந்த நிலாசோர்னு சொன்னதும் அங்கே இருந்த எல்லாருமே கைத்தட்டி ஆரவாரமாக சந்தோஷப்படுத்துறாங்க. சித்தப்பா பர்னிச்சர் கடைனா எல்லாம் பெரிய பெரிய மெத்த நல்ல சோபாவாக இருக்குமே, அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்கவும் ஆமாங்கிறாங்க. சரி நம்ம வீட்டு சோபா தான் பழசாயிடுச்சல்ல, சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரிடா மாற்றிட்டா போச்சுங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கேசவன் கிட்ட பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. கேசவா தினம் தினம் உங்கள் அம்மா கோயிலுக்கு போய் எவ்வளோ மடிப்பிச்சை வாங்கியிருப்பா தெரியுமா? அவளோட வேண்டுதலால் இன்னைக்கு உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு கேசவாங்கிறாங்க பாட்டி. நல்ல வேலை, ஏதோ எனக்கு வேலை போகிறதுக்கு முன்னாடியே கேசவனும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சந்தோஷப்பட்டு பெருமூச்சு விடுறாங்க சிவராமன். கேசவா இதுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போகலையேன்னு நான் ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோ, மனசில் வச்சுக்காதீங்கிறாங்க சிவராமன். ஐயோ என்னப்பா இது இப்படியெல்லாம் பேசுகிறீங்களேங்கிறாங்க. ஆமாப்பா, பிள்ளைங்க வேலைக்கு போனால் தான் பெற்றவங்களுக்கு பெருமை, வீட்டில் சும்மா இருந்தால் வெளியில் சொல்கிறவங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அவன் பொண்டாட்டி வேலை பார்த்துட்டு இருக்கான், புருஷன் சும்மா சுற்றிட்டு இருக்கான்னு என் காது படவே பேசுவாங்க. ஆனால் இனிமேல் நான் அப்படியெல்லாம் காதில் கேட்க வேண்டியதில்லை பாரு, என் பையனும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன்லடா. சிவராமன் சொல்லி முடிச்சதும் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அங்கேருந்து எல்லாருமே கண்ணுங்க அழுகுறாங்க. ஐயோ என்னங்க நீங்கள் பிள்ளைங்க முன்னாடி போய் அழுகுறீங்களாங்கன்னு கேட்குறாங்க லட்சுமி. இவ்வளவு நாளாக என் மனசில் தேக்கி வச்சிருந்தது வேற ஒன்றும் இல்லை லட்சுமி. டே கேசவா, உன் பொண்டாட்டிக்கிட்ட தான் நிறைய பேர் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க, அவளை இனிமேல் நீ சந்தோஷமாக கண்கலங்காமல் வச்சிருடா. அவளை நீ இப்போவும் எப்பவும் சரி அவளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடணும். ஏன்னா இவ்வளவு நாளாக அத்தனையும் சகிச்சுட்டு உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கா பாரு. ஆமா பாட்டி அது உண்மைதானுங்கிறாங்க கேசவன். இனிமேல் யாரும் என் புருஷன் சும்மா இருக்கிறாருன்னு என்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க பாரு, என் புருஷனும் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நானும் வெளியில் பெருமையாக சொல்லுவேன்னு சொல்கிறாங்க தீபா. நாளைக்கு எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும், யாரும் வராமல் இருந்துக்க கூடாது, இந்தாங்கப்பா பத்திரிக்கை வாங்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கேசவனும் தீபாவும் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கேசவன் கிட்ட பத்திரிக்கை கொடுக்கும்போது என்னடே இவ்வளோ காஸ்ட்லியாவா பத்திரிக்கை எடுப்பேன், இதை காசை அப்படியே பிஸ்னஸில் போட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருக்குங்கிறாங்க. ஏங்க இப்படி கஞ்சத்தனம் பாடுறீங்கன்னு சொல்கிறாங்க கவிதா. துளசி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பத்திரிக்கையை கொடுக்குறாங்க. அக்கா நீ கண்டிப்பாக வந்துடணுங்கிறாங்க. பத்திரிக்கை வாங்கின துளசி சொல்கிறாங்க, தியாவுக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு உடனே நான் அப்படியே நான் பர்னிச்சர் கடைக்கு வந்துடுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்கடா சாரி சொல்லி கேட்டு பத்திரிக்கை வாங்கிக்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே அஞ்சலி மகேஷ் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்ன அஞ்சலி எதுவும் பேசாமல் இருக்க? எதுவும் பேசாமல் இருந்தால் சாப்பாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் தான் என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தான் சமைக்கிறீங்க. நான் ஒரே ஒரு நாள் மட்டும்தானே சமைச்சேன். சரி இன்னொரு நாள் சமைச்சிக்கலாம் விடுங்கிறாங்க. ஆமாங்க எப்போ பார்த்தாலும் நீங்களே தான் சமைக்கிறீங்க, அதுவும் பார்த்து பார்த்து எனக்காக நல்லா சமைக்கிறீங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்காதா? உங்களுக்கு நல்ல விதமாக சமைச்சு போடணுங்கிற ஆசை
ஆசை எனக்கும் இருக்குமில்லன்னு கேட்குறாங்க அஞ்சலி. கேசவன் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அஞ்சலி ஃபோனை பார்த்துட்டு, அடே கேசவன் அண்ணன் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் அண்ணன் கூப்பிடுது, என்ன விஷயம்னு கேட்கலான்னு ஸ்பீக்கரில் போடுறாங்க. அஞ்சலி மச்சானும் பக்கத்தில் இருக்காரான்னு கேட்கவும் ஆமாங்கிறாங்க. சரி சரி, இந்த நல்ல விஷயத்த உங்கள் 2 பேத்துக்கிட்டையும் சொல்லிடுறேன். நாளைக்கு ஃபர்னிச்சர் கடை ஓப்பன் பண்ண போகிறேன். 2 பேரும் காலையில் நேரமே கண்டிப்பாக வந்துடணுங்கிறாங்க. அண்ணே என்ன சொல்கிறேன், இவ்வளோ நாளாக நீ சொல்லும் போதெல்லாம் நான் தமாஸ்க்கு விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சேன். உண்மையிலுமே நீ சாதிச்சு காட்டிட்டியேன்னு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அஞ்சலி. அண்ணே இது எல்லாமே அண்ணியோட சப்போர்ட்டான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக அவள் சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். சரி சரி, மச்சான் கிட்ட ஃபோனை கூட. மச்சான் தப்பாக எடுத்துக்காதீங்க, வாட்ஸ்அப்பில் தான் இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன், நீங்கள் காலையில் நேரமே வந்துருங்க. அட பரவாயில்லைங்க, சொன்னா பார்த்தாதான் இதெல்லாம் அனுப்பணுமான்னு கேட்குறாங்க மகேஷ். அண்ணே நீ ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டே, இனிமேல் உன்னை பார்க்க வருதுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணுமான்னு கேட்குறாங்க அஞ்சலி. அஞ்சலி மற்றவங்க எல்லாரும் அப்படி வரலாம், ஆனால் நீ ஸ்ட்ரைட்டாக அண்ணனை பார்க்க வரலாங்கிறாங்க அஞ்சலி. காலையில் நேரமே 2 பேரும் நீ ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண வந்துடணும்னு தீபாவும் கேசவன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அஞ்சலி சந்தோஷமா நம்ம நாளைக்கு 2 பேரும் போயிட்டு வரலாங்கிறாங்க. அஞ்சலி நாளைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் வேறு இருக்குது, தப்பாக எடுத்துக்காத, கேன்சல் பண்ண முடியாது, நம்ம நாளை மறுநாள் அடுத்த நாள் போய்க்கலாங்கிறாங்க. ஐயோ என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அப்போ நான் மட்டும் போயிட்டு வந்துட்டுமான்னு அஞ்சலி ஆசையாக கேட்கவும், நீ மட்டும் போனால் அது நல்லாவா இருக்கும், நானும் சேர்ந்து வரேன், அடுத்த நாள் போய்க்கலாங்கிறாங்க. இல்லைங்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு போனால் தானே எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாரும் வர அன்னைக்கு போனால் தானே நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க அஞ்சலி. மகேஷ் வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி, அப்படின்னா நீ மட்டும் போயிட்டு வாங்குறாங்க. இல்லைங்க நீங்கள் வந்தால் தான் அது சரியாக இருக்கும், 2 பேரும் சேர்ந்து போனால் தானே நல்லாயிருக்கும். சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு போகலினாலும் நாளைக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சலி. சரிங்கிறாங்க மகேஷ். கேசவனும் தீபாவும் வெளியில் வரவேற்புக்காக நிற்கிறாங்க. அங்கே லட்சுமி, சிவராமன், முருகன் 3 பேர் மட்டும் வராங்க. அம்மா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, அண்ணன் அண்ணி எங்கேன்னு கேட்குறாங்க கேசவன். கேசவா பாட்டி கால் வலின்னு சொன்னாங்கல்ல, அதனால தனியாக கஷ்டப்படுவாங்களேன்னு கவிதாவை விட்டுட்டு வந்துட்டேன்டாங்கிறாங்க. துளசி அக்கா தான் தியாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, ஆனால் அண்ணன் அண்ணியாவது வந்திருக்கலாமல்லன்னு கேட்குறாங்க. டேய் வருவாங்கடா, நீ ஒன்றும் கவலைப்பட, நேரம் முடியறதுக்குள்ளேயே கடையை திறக்கலான்னு ஐயர் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் மாமா வந்துருவாரு, வரட்டும் வெயிட் பண்ணலாம், இப்போ வந்துட்டு இருக்காருங்கிறாங்க தீபா. பாட்டி கால் வலியில் துடிச்சிட்டு இருக்காங்க. கவிதா தைலம் போட்டுட்டு இருக்காங்க. பாட்டி பூச்சிக்கு வலியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கால் வலியோட நான் எப்படி வரட்டுங்கிறாங்க. சிவராமன் லட்சுமி போயிருக்காங்கல்ல, அவங்க ஆசீர்வாதம் அவனுக்கு எப்பவும் இருக்கும், அவன் ஓஹோ நல்லா வருவான்னு சொல்லிட்டு ரகு ரெடியாகி வந்திருக்காங்க. எங்க போலமா அப்படின்னு கவிதா கேட்கும்போது, எங்கே போகிறது, நான் ஆஃபீஸ்க்கு போயாகணும், அங்கே நிறைய வேலை, என் வேலையை கெடுத்துக்கிட்டு வந்தா என்னோட சேலரியை பிடிச்சிக்குவாங்க தெரியுமா. ஃபங்க்ஷனுக்கு அப்பாவும் அம்மாவும் போயிருக்காங்க, நம்ம ஒன்றும் போக வேண்டியது இல்லைங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் அவங்க தானே வந்து முன்னாடி நிற்பாங்க, ஒரே வீட்டுக்குள்ள வந்து இப்படி சொல்றீங்களேங்கிறாங்க கவிதா. கூட பிறந்த தம்பி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நீயும் ஆசைப்படக்கூடாதா, அங்கே வந்தவங்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கடா, அண்ணன் தம்பிக்குள்ளே ஒத்துமை இல்லை போல இருக்கு, அதனால தான் இவன் ஏதோ இந்த கடையெல்லாம் திறந்து வச்சதுனால அவன் பொறாமையில் வரல போல இருக்குன்னு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, போயிட்டு வாடாங்கிறாங்க பாட்டி. காசோட அருமை தெரியல பாட்டி, நானெல்லாம் போக முடியாது, கவிதா நீ வேணா போயிட்டு வாங்குறாங்க. எங்க நான் எப்படிங்க ஒட்டி போவேன், அப்படி பாட்டியை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருங்குறாங்க. போக முடியலன்னா நம்ம பையனை அனுப்புங்கிறாங்க. எங்க என்னங்க பேசுறீங்க, அவ சின்ன பையனுங்க, அவனுக்கு பரிச்சை இருக்கு, அவன் எப்படி போவாங்கிறாங்க. இங்க பாரு எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கு வேலையெல்லாம் இருக்கு, என்னால எல்லாம் வர முடியாது, போய் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரகு. கவிதா அவனுக்கு டிஃபன் பாக்ஸை எடுத்து கொடுத்துட்டு, இந்த காலம் வலியா வலிக்குது, இதையும் வந்து அமுத்தி விடுவாங்கிறாங்க. சரி பாட்டி அமுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு கவிதா கால் அமுத்தி விட்டுட்டு இருக்காங்க. அஞ்சலி ஏதோ ஒரு டென்ஷன்ல நடந்துட்டே இருக்காங்க. என்னவோ என்னாச்சு, வா இப்படி வந்து உட்காரு அப்படின்னு மகேஷ் கூப்பிடுறாரு. எக்ஸாம் எல்லாம் நல்லா தானே எழுதியிருக்க, மறுபடியும் என்ன டென்ஷன் கேட்குறாங்க. ஆமாங்க எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, அண்ணன் கடையோட ஓப்பனிங்க்கு போயிருந்தா வீட்டில் இருக்கிற அத்தனை பற்றியும் பார்த்துருப்பேன், ஆனால் எனக்கும் டைம் போனதே தெரிஞ்சிருக்காது, என்ன செய்கிறது, உங்களுக்கு வேற வேலை அதிகம்னு சொல்கிறீங்க, சரி சண்டே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிறாங்க. வெளியில் வந்து மகேஷ் தான் பார்க்குறாங்க. பார்த்தா ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் வந்திருக்காங்க. அஞ்சலியும் பின்னாடியே ஓடி வந்து, என்னங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வந்திருக்காங்க, வெளியில் நின்று வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, எல்லாரும் உள்ள வாங்கன்னு அஞ்சலி கூப்பிடுவோம். எல்லாரும் உள்ள வர, எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு அஞ்சலி எல்லாத்துக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. சிவராமன் லட்சுமி இவங்க எல்லாம் கடையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே முருகன் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்கு, காசு அமோகமாக வரும் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. சிட்டியில் நிறைய கடை இருக்கு, இந்த பக்கம் தான் கடை இல்லை, அநேகமாக இந்த கடை நல்லா ஓடுன்னு நினைக்கிறேங்கிறாங்க சிவராமன். ஆமாம் இந்த கடைக்கே நிறைய டிமாண்ட், அட்வான்ஸ் கூட அதிகமாக கேட்டாங்க, உங்கள் பேர் சொன்னதுனால அட்வான்ஸ் கமிச்சுக்கிட்டாங்கிறாங்க. எது நான் என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க சிவராமன். ஆமாம் மாமா பேர் குமரேசன், உங்களை பற்றி சொன்னதும் அட்வான்ஸை குறைச்சிக்கிட்டாங்கிறாங்க. ஓ அப்படியா, குமரேசன் அண்ணாவா, அவர் ரொம்ப நல்லவர், அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நல்ல பழக்கங்கிறாங்க சிவராமன். கஷ்டப்பட்ட காலத்தில் நீங்கள் உதவி இருக்கீங்கன்னு எனக்கு வாடகை கூட 5000 ரூபா குறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க கேஷ்வன். அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க சிவராமன். தீபா உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும், இவர் எப்போவோ யாருக்கோ உதவி செஞ்சது இன்னைக்கு பாரு அது பலன் கொடுத்துருக்குங்கிறாங்க லட்சுமி. அப்போ நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்கிறாங்க முருகன். டே நான் எங்கே பெரிய ஆளு, ஏதோ நான் சம்பாரிச்சு வச்சதே அந்த நல்ல பேர் தான்ப்பாங்கிறாங்க சிவராமன். முருகன் வேலைக்கு போக நேரமாச்சுன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் இரு, ரிப்பன் கட் பண்ணனதும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க லட்சுமி. சரின்னு வெயிட் பண்ணுறாங்க. முருகா வீட்டிலேருந்து எல்லாரும் வரேன்னு ஃபோன் பண்ணனதும் தீபாவும் கேசவனும் கீழே ஓடி போய் வரவேற்கிறாங்க. குடும்பத்தோடு எல்லாரும் வந்திருக்காங்க.
இந்த ஏரியா நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியா தான். பார்வைக்கு முன்னாடி நல்ல கடையா தான் பிடிச்சிருக்கீங்கன்னு பாராட்டுறாங்க ராமமூர்த்தி. வெற்றி அங்கங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. லட்சுமி அம்மா கேட்குறாங்க, என்ன வெற்றி யாரை தேடுறேன்னு கேட்குறாங்க. இல்லை வீட்டில் எல்லாத்தையும் காணுமேன்னு பார்த்தேங்கிறாங்க. அதுவா பாட்டிக்கு கொஞ்சம் கால் வலி, அதனால கவிதாவனால வர முடியல. ரகு வந்துருவான். துளசியை பற்றி சொல்லாமல் இருக்காங்க. இங்கே மீனாட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் யாரை தேடுறான்? துளசியை தானே தேடுற. உங்கள் அப்பா கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாருன்னு நினைக்கிறாங்க மீனாட்சி. ஆமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே ரிப்பன் கட் பண்ணுங்கன்னு கேசவன் கேட்கவும் சிவராமன் ராமமூர்த்தியவே கட் பண்ண சொல்றாங்க. ராமமூர்த்தியும் சந்தோஷமா அந்த ரிப்பனை கட் பண்றாங்க. அப்பா இருக்கும்போது மாமனார ரிப்பன் கட் பண்ண சொல்லிட்டானேன்னு சொல்லி லட்சுமி அம்மாவுக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. காட்டிக்காம பெருமைப்படுத்திடுறாங்க லட்சுமி. அஞ்சலி வீட்டுல அஞ்சலி ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் ஒவ்வொரு கேள்வியா கேட்கறாங்க. நீங்க எத்தனை வருஷம் வேலை பாக்குறீங்க, உங்க முதலாளியெல்லாம் எப்படி அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் மகேஷ்க்கு பிடிக்கவே இல்லை. சரி, நீங்க வந்த விஷயம் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கறாங்க மகேஷ். சார், ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கோம், பார்ட்டிக்கு நீங்களும் மேடமும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும்னு கேட்கறாங்க. ஏற்கனவே சொன்னேனே இதுல எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு மகேஷ் சொல்லவும், சார் எங்களுக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, உங்களுக்காக நாங்க சின்ன பார்ட்டி தானே அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க கண்டிப்பா இதுல கலந்துக்கணுங்கிறாங்க. மகேஷ் இஷ்டமே இல்லைங்கிறாங்க. சார் கிட்ட நீங்க தான் சொல்லி எப்படி நீங்க 2 பேரும் கலந்துக்கணும்னு கேட்கறாங்க. அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அது பிடிக்கலைன்னு தான் விடுவாரு. பிடிச்சிருந்தா அவரை எல்லாத்துக்கும் முன்னாடி பிடிச்சிருக்குன்னு வருவாரு. இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அஞ்சலி. பர்னிச்சர் கடையில பூஜை ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க எல்லாரும் குத்துவிளக்கு ஏத்தலாம்னு சொல்லிட்டு நல்லபடியா பூஜையை முடிச்சு கொடுக்குறாங்க. ஐயரு இந்த அங்க குத்துவிளக்கு ஏத்துங்கன்னு சொன்னதும் கேசவன் உடனே அவங்க மாமனார் மாமியார் தான் கூப்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் குத்துவிளக்கு ஏற்றணும் தீபா கையில கொடுக்குறாங்க. இந்த பக்கமா லட்சுமி அம்மாவையும் சிவராமனையும் ஏனாவது அண்ணான்னு கூப்பிட்டதுனால லட்சுமி அம்மா முகம் அப்படியே பொசுக்குன்னு வாடிடுது. வெற்றி தான், மாமா அக்கா நீங்க வாங்க வந்து குத்துவிளக்கு ஏத்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. டே அவங்க தான் வரலன்னு சொல்றாங்கல்ல, திரும்ப திரும்ப எதுக்கடா கூப்பிடுறேன்னு பாட்டி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னதும் சிவராமனும் ஓரமா ஒதுங்கி நின்னுக்கிறாங்க. லட்சுமி நினைச்சு பாக்குறாங்க, தன் மகன் நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் உண்மை. ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா மற்றவங்களை முன்னாடி வச்சு நம்மளை ஓரம் கட்டிட்டானே நினைக்கிறாங்க. வெற்றி கேசவனை பார்த்து பாராட்டுறாங்க. ஆரம்பத்தில் நீங்க வேலைக்கு போகாத இருந்ததுனால எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய கடையை ஓபன் பண்ணிருக்கீங்க, உங்களை நினைக்கும் போது எனக்கு இப்ப பெருமையா இருக்கு. நிறைய தடவை கோபப்பட்டிருக்கேன், என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க வெற்றி. அட போங்க மச்சான், உங்களுக்கு இல்லாத உரிமையா? வைப்போட தம்பி நீங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்கிறாங்க கேசவன். இவ்வளவு நாளா சும்மாவே இருந்துட்டேன், சோம்பேறியாவும் இருந்துட்டேன். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. மற்றவங்களோட கோவம் தான் இப்ப என்ன இந்த அளவுக்கு ஓட வச்சிருக்குன்னு சொல்றாங்க கேசவன். எந்த குறையும் இல்லாம இனிமே நல்லபடியா இந்த கடையை நடத்தினா போதுங்கிறாங்க கேசவன். மச்சான் நீங்க இந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு வந்துட்டீங்கல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு இந்த கடையை எப்படி ஓட வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி வெற்றி கேசவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. லட்சுமி எவ்வளவு பெரிய கடையா திறந்திருக்கான், அப்ப அவன் மனசுல எவ்வளவு பெருசா யோசிச்சிருப்பான். இத்தனைக்கும் காரணம் நம்ம மருமக தீபா தாங்கிறாங்க. எங்க உங்களுக்கு கவலையாவே இல்லையாங்கிறாங்க. என்ன கவலை, எதுக்கு கவலை பண்ணுங்கிறாங்க சிவராமன். லட்சுமி கண் கலங்கிட்டு இருக்கும்போது அங்க தீபா வந்துடுறாங்க. அத்தை எதுக்கு அழகுறீங்கன்னு கேட்கும்போது ஆனந்த கண்ணீர் வேற ஒன்றும் இல்லைன்னு சிவராமன் சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் பையனுக்கு கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்கிறாங்க. எனக்கு லட்சுமி அமைஞ்ச மாதிரி நீ கேசவனுக்கு நல்ல மனைவியா அமைஞ்சிருக்க, எங்க குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான்னு சொல்லி பெருமைப்படுத்துறாங்க. உலகிட்ட என்ன படிச்சிருக்குன்னு நீ கட்டிக்கிட்டேன்னு கேட்கறாங்க சிவராமன். கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம எனக்காக பார்த்து பார்த்து செய்யறாரு. இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க தீபா. எங்க குடும்பத்தை நான் மிஸ் பண்ணது கூட எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு என் புருஷன் என்ன பார்த்துக்கிட்டாருன்னு பெருமையா சொல்றாங்க தீபா. தீபா எவ்வளவு சந்தோஷப்படுறா பாருன்னு சிவராமன் பார்த்து பெருமையா சொல்லும்போது எங்க உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையான்னு கேட்கறாங்க லட்சுமி. எதுக்கு கஷ்டப்படணும், என் பையன் எவ்வளவு பெரிய ஆளா வந்தாலும் அப்பவும் சிவராமனோட புள்ளதான்னு சொல்லுவாங்க. அவன் சந்தோஷமா மேலுக்கு வந்தானா அதுவே எனக்கு பெருமை. வா வா உனக்கு மேலையெல்லாம் சுத்தி காட்டுறவா அப்படின்னு சொல்லி பர்னிச்சர் கடை ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சரி எல்லாத்தோட வாழ்க்கையும் செட்டில் ஆயிடுச்சு, துளசியோட வாழ்க்கையும் செட்டில் பண்ணிடணுமல்ல, ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு சிவராமன் லட்சுமி 2 பேரும் எடுத்து ஜாதகம் பாக்குறாங்க. எங்க இந்த ஜாதகம் துளசிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கான், 10 பொருத்தமும் பக்காவா நல்லா இருக்கும். அப்படியா சொல்றீங்க, அப்படின்னா சூப்பர், உடனே பார்த்து பேசி கல்யாணத்தை பண்ணிடலாங்கிறாங்க கேசவன். சிவராமன் மனசுல ஒரு கவலை ஓடிட்டே இருக்கு. கடவுளே, எனக்கு வேலை போறதுக்கு முன்னாடியே துளசியோட கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டேன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அக்கா கல்யாணத்தை முடிச்சுட்டாவே நம்ம எல்லாருமே செட்டில் ஆன மாதிரி தான் கேசவன் சொல்லவும் ஆமாங்கிறாங்க லட்சுமி. ஒரு ஜாதகம் சரியா வந்துருச்சுங்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படாது. கல்யாண விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி துளசி வளர்த்திட்டு இருக்கிறாளே தியாங்கிற குழந்தை, அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு பார்க்க வரும்போது நாளைக்கு அந்த குழந்தை நம்ம துளசிய அம்மான்னு கூப்பிட்டு வரும். வந்தவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அதை பத்தி யாராவது யோசிச்சிங்களான்னு ரகு கேட்கும்போது சிவராமன் லட்சுமி இவங்கனால எதுவும் பேச முடியல. ஆமா, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எதுவுமே புரியவே புரியாதா? அப்படியே நான் உண்மையை எடுத்து சொன்னாலும் நான் கெட்டவன் ஆயிடுவேன். லட்சுமி துளசிக்கிட்டே இந்த விஷயத்த பேசிப்பாரு, ஆனா அவளை எதுக்காகவும் நீ கட்டாயப்படுத்திடாதே. துளசி சொல்ற கண்டிஷனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்கிட்டா மட்டும் நம்ம மேற்படி பேசலாங்கிறாங்க சிவராமன். இல்ல நம்ம துளசி என்ன முடிவு இருக்கிறாளோ அதுதான் முடிவுன்னு சொல்லிடுறாங்க. சரிங்க நான் பேசுறேங்கிறாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி குழந்தையோட இருக்கிற ஒரு பொண்ணை ஏத்துக்கிறது மாப்பிள்ளை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பாங்கிறாங்க கேசவன். அதனால நாம தான் கொஞ்சம் தெளிவா பேசி முடிவு எடுக்கணும்னு கேசவன் சொன்னதுக்கு அப்புறம் சிவராமனும் லட்சுமியும் யோசிக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.